ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் எடுத்ததுலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவினும் என்னோட ஃபேவரட் மூவின்னே சொல்லலாம் ரெடி பிளேயர் ஒன். இந்த படம் 2045 நடக்கிற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. உலகமே பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி விஆர் ஹெட்செட் இருக்குல்ல, அதை போட்டு உலகமே ஒரே கேம் விளாண்டுட்டு இருப்பாங்க. அப்படி உலகமே விளாண்டுட்டு இருக்கிற ஒரே கேமுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும், எவ்வளோ பெரிய பணக்காரராக இருப்பார் அந்த ஓனர் பார்த்தீங்கன்னா இறக்க முன்னாடி டிஜிட்டல் ஈஸ்டர் எக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டை, அந்த முட்டையை கண்டுபிடிக்கணும். நீங்கள் 3 கேமில் ஜெயிக்கணும். அதுக்கு உலகமே ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பட் ஒரு வருஷமும் யாருனாலையும் ஜெயிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ரவுண்டும் கூட ஜெயிக்க முடியாது. கார்பரேட் கம்பெனியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸை பணம் கொடுத்து அந்த கேமில் விளையாட வைப்பாங்க. அப்போ கூட ஜெயிக்க முடியாது. இல்லை அத்தனை பேர்த்தை ஹையர் பண்ணி ஜெயிக்க முடியாத கேமை நம்ம ஹீரோ எப்படி ஜெயிச்சாலும், இது வெறும் போட்டியாக மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா க்ளூவெல்லாம் இருக்கும். அந்த க்ளூவை வச்சு தான் கடைசியாக அவங்க கண்டுபிடிக்கணும். அது யாருனாலையுமே கண்டுபிடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா அப்படிங்கிறத சூப்பராக கொஞ்சம் கூடி போர் அடிக்காமல் கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். குழந்தைகளோடையே பார்க்கலாம். அதுவும் பெரிய ஸ்க்ரீனெல்லாம் பார்த்தீங்கன்னா படத்தோட எஃபெக்டே வேறு லெவலில் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய படம் தான் ரெடி பிளேயர் ஒன். இது என்ன ஓடிடியில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓடிடின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மித்தவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இது நல்ல படமா இல்லையா.